அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, எமக்கு எமது சேனலின் வாயிலாக நிறைய பேர் எம்முடைய ஃபோன் நம்பரை எடுத்து எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க. நிறைய பேர் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கான தீர்வுகளையும் நம்ம சொல்கிறோம். நிறைய பேருக்கு ஓதி பார்த்து நம்ம சரி செய்திருக்கிறோம் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு. சகோதரர்களே, பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நீங்கள் பல இடங்களுக்கு போயிருப்பீங்க, பல பேர் இடத்துல பார்த்துருப்பீங்க. பல பேர் சொல்கிறாங்க, நான் தர்காவில் போய் தங்கிட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க. பல பேர் எங்கெங்கேயோ போனோம், சில பேர் கோவில்களுக்கு கூட போயிட்டு வந்தோம்லாம் சொல்லக்கூடிய விஷயம் நம்ம பார்க்குறோம். பட் இதில் நாம் என்ன சொல்ல வரோன்னா, நான் முழுக்க முழுக்க குர்ஆன் மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆக்களை கொண்டு, ஹதீஸுகளை கொண்டு மட்டுமே நாம் ஓதி பார்க்கிறோம். மார்க்கத்துக்கு முரணான எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்வது கிடையாது. இந்த தகடு கொடுப்பது, எலுமிச்சை பழங்களை கொடுப்பது, தேங்காய்களை கொடுப்பது போன்ற ஷிர்கான பித்அத்தான எந்த ஒரு காரியங்களையும் நாம் ஒழுபொழுதும் செய்வது கிடையாது. முழுக்க முழுக்க குர்ஆன் மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆக்களின் வாயிலாகவே நாம் ஓதி பார்க்கிறோம். இப்போ நான் இருக்கக்கூடிய இடம் சென்னை. சென்னையில் இருக்கிறேங்க நான். யாராவது ஓதி பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்ஷா அல்லாஹ் நேரில் வருவது மிகச்சிறந்தது. நீங்கள் நேரில் வந்தீங்கன்னு சொன்னால் நாம் உங்களுக்கு ஓதி பார்ப்போம். அப்படி ஜின்னுடைய பிரச்சனை இருந்தாலும் சரி, சூனியத்துடைய பிரச்சனை இருந்தாலும் சரி, அல்லது கண்ணீர் போன்ற பிரச்சனை இருந்தாலும் சரி, அல்லது வேறு வகையான மனக்குழப்பங்கள், பிரச்சனைகள், டிப்ரெஷன் போன்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சரி செஞ்சிருவோம். சரிங்களா? நேரில் வந்தீங்கன்னா ஓதி பார்த்து நம்ம சரி செய்யும். நேரில் வர முடியாத சகோதர சகோதரிகளுக்கு நாம் எப்படி சரி செய்வோம் என்று பார்க்கும் பொழுது, நாம் அங்கு நேரில் வருவோம். நாம் நேரில் அவங்களை ஓதி பார்த்து சரி செய்வோம். இல்லை நாமும் நேரில் வர முடியாது, அவங்களும் இங்கே வர முடியாத சூழல் இருந்தால், நாம் இங்கிருந்தேயே நாம் ஓதி, ஃபோன் மூலியமாக ஓதி அவர்களுக்கு நாம் ஷிஃபா கிடைக்க நாம் உதவி செய்வோம். அது எப்படி செய்வோம் என்றால், முதலாவது நம்மிடத்தில் ஓதி பார்க்கக்கூடியவங்க நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிறங்க. அவர்களுக்கு நாம் ஓதி மந்திரித்து கொடுக்கக்கூடிய தண்ணீர் அவர்களிடத்தில் இருக்கணும். நம்ம ஓதி மந்திரித்து தண்ணி கொடுப்போம். அந்த தண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது உங்கள் கைட்ட இருக்கணும். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் சரி, ஓதி மந்திரிக்கப்பட்ட தண்ணீரை நாம் உங்களுக்கு பார்சல் அனுப்பிடுவோம். அதுக்கு என்ன ஹதியாவோ அதை கொரியர் சார்ஜோடு நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னு சொன்னால், அந்த தண்ணீரை நாம் பார்சல் செய்து உங்களுக்கு அனுப்பி வைத்து விடுவோம். 5 லிட்டர் கேனில், அதாவது இதை போன்று பெரிய கேனில் 5 லிட்டர் கேனில் இன்ஷா அல்லாஹ் நம்ம தண்ணியை ஓதி அனுப்புவோம். இந்த தண்ணியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம ஓதி அனுப்பக்கூடிய இந்த தண்ணி உங்கள் வீட்டுக்கே வந்துடும். நீங்கள் எங்கேயும் போய் அலைய தேவையில்லை. இந்த தண்ணியை நீங்கள் பெற்றுக்கொண்ட பிறகு காலை, மதியம், இரவு ஆகிய 3 நேரமும் உங்கள் முகங்களை கழுவ வேண்டும். அதை நீங்கள் பருக வேண்டும், குடிக்க வேண்டும். பிறகு நீங்கள் குளிக்கும் பொழுது இந்த தண்ணீரை கொஞ்சம் குளிக்கக்கூடிய தண்ணியில் கலந்து நீங்கள் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இதை குளிக்கணும். உங்கள் வீடுகள் எங்கெல்லாம் வசுவாசு பிரச்சனை இருப்பதாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல அந்த தண்ணியை நீங்கள் தெளித்து விடணும். அதேபோல் யாருக்கு சூனியத்தோட பிரச்சனை இருக்கோ, பாதிப்பு இருக்கோ, அவங்க இந்த தண்ணியை குடித்தாங்கன்னு சொன்னால் அந்த சூனிய பிரச்சனைகள் எல்லாம் வெளியே விடும். அவர்களுக்கு ஷிஃபா கிடைத்து விடும் இன்ஷா அல்லாஹ். அதன் பிறகு இந்த தண்ணி தேவைப்படுறவங்க நம்மளை தொடர்பு கொள்ளலாம். அடுத்ததாக நாம் என்ன செய்வோம்னு சொன்னால், உங்களுக்கு ஃபோன்லேயே ஓதி விடுவோம். இந்த தண்ணீர் உங்கள் கைக்கு வந்த பிறகு இங்கிருந்து தினந்தோறும் உங்களுக்கு 3 நாள் ஓத வேண்டி இருக்கலாம், அல்லது 1 வாரம் ஓத வேண்டி இருக்கலாம், அல்லது 11 நாள் ஓத வேண்டி இருக்கலாம். ஆக அவரவருடைய பிரச்சனைக்கேற்ப சிலருக்கு சீக்கிரமும் சிலருக்கு தாமதமாகவும் சரியாக வாய்ப்பு உண்டு. ஆகவே நாம் என்ன செய்வோம்னா, முதல்ல இந்த தண்ணி உங்கள் கையில் பார்சல் வந்துடணும். இந்த தண்ணி வந்த பிறகு நம்ம என்ன செய்வோம், உங்களுக்கு ஃபோனிலேயே ஓதுவோம். ஒரு நேரத்தை நாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், நாம் சொல்லக்கூடிய சில பொருட்களை தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். அது பொருட்களை தயார் செய்து வைத்துக்கொண்டு நம்மை தொடர்பு கொள்ள வேண்டும். நாம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்த அந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுவோம். அப்போ நீங்கள் உங்கள் காதில் ஹெட்ஃபோன் அல்லது ப்ளூடூத்தோ அல்லது ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன் ஏதாவது நீங்கள் போட்டுக்கிறணும். நல்ல குவாலிட்டியானதாக, நாம் ஓதக்கூடியது உங்களுக்கு நன்கு சப்தமாக கேட்க வேண்டும். அந்தளவுக்கு குவாலிட்டியானதாக நீங்கள் வாங்கிக்கிறணும். ஃபோனை உங்களுக்கு பக்கத்தில் டேபிள் மேலே வச்சுட்டு நீங்கள் ஹெட்ஃபோனை, ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன் நீங்கள் காதில் போட்டுக்கிட்டு கண்ணை மூடிக்கொண்டு கிபிலாவை முன்னோக்கி நீங்கள் உட்கார்ந்து கொள்ள வேண்டும். அப்படியாக உட்கார்ந்த சமயத்தில் நாம் என்ன செய்வோம் என்றால், இங்கிருந்து உங்களுக்கு ஓத ஆரம்பிப்போம். அப்படியாக ஓத ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு வாந்தி வரலாம், அல்லது தலைவலி, வயிற்று வலி, உடலில் ஏதேனும் வகையான பிரச்சனைகள், டிஸ்டர்பன்ஸ் ஆகலாம். எந்த காரணத்தை கொண்டும் ஓதி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் கண்ணை திறக்கக்கூடாது. இப்படியாக நாம் பிரச்சனைக்கு ஏற்ப 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம், சிலருக்கு 2 மணி நேரம் கூட ஓதுவோம். அந்த ஓதி முடிக்கின்ற வரை கண்களை திறக்கக்கூடாது. அப்படியாக ஓதி முடித்தவுடன் அப்படி உடலில் ஜின்களோ சூனியமோ எது இருந்தாலும் ஓதுகின்ற பொழுது அது உடலை விட்டு வெளியேறிவிடும், ஷிஃபா கிடைத்துவிடும். பிறகு நாம் ஓதி முடித்த பிறகு இந்த தண்ணீரை என்ன செய்யணும்னு நீங்கள் முகம் கழுவி அதை குடிக்க வேண்டும். இப்படியாக செய்து வருகின்ற பொழுது இன்ஷா அல்லாஹ் எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் அது சரியாயிடும். எப்பேற்பட்ட பிரச்சனைனா அது சரியாயிடும்.
இதற்காக நாம் ஹதியா வாங்குகிறோம். அது அதிகம் இல்லாமல் நாம் நடுத்தரமான ஹதியாவாக வாங்குகிறோம். ஆகவே பிரச்சனை உள்ளவர்கள், சென்னைக்கு நேரடியாக வர முடியாதவங்க, ஓதி பார்க்கணும்னு சொல்லி பிரச்சனை இருக்கிறவங்க, எந்த பிரச்சனை உடையவர்களாக இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ், அதாவது ஜின், சூனியம், ஷைத்தான் மற்றும் கண்ணீர் போன்ற உடல் ரீதியான பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் நம்ம ஓதி பார்ப்போம். நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அடுத்ததாக நான் இப்போது ஒரு சிறிய ருக்கையா ஒன்றை ஓதுறேன். பிரச்சனை இருக்கக்கூடியவங்க இப்போ நான் ஓதக்கூடிய இந்த ருக்கையாவை நீங்கள் ஒரு 7 முறை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்ணை மூடிக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் கேளுங்க. அப்படி கேட்கும் பொழுது உங்களுக்கு உடலில் கண்டிப்பாக ஏதாச்சும் எஃபெக்ட் ஆகும். அது உங்கள் கண்களுக்கு முன்பாக ஏதாவது காட்சிகள் தோன்றும். பல வகையான வசுவாசுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அப்படியா ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால், எஃபெக்ட் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் நம்மளை தொடர்பு கொண்டீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் ஓதி சரி செஞ்சுருவோம். அதில் இப்போ நான் அந்த ஒரு ஷார்ட்டாக சிறிய ருக்கையாவை நான் ஓதுறேன். أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم فوقع الحق وبطل ما كانوا يعملون 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 فغلبوا هنالك وانقلبوا صاغرين وألقي السحرة ساجدين 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 بسم الله الرحمن الرحيم فلما ألقوا قال موسى ما جئتم به السحر إن الله سيبطله إن الله سيبطله إن الله سيبطله إن الله سيبطله وإن الله لا يصلح عمل المفسدين ويحق الله الحق بكلماته ولو كره المجرمون فلما ألقوا قال موسى ما جئتم به السحر إن الله سيبطله 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 وإن الله لا يصلح عمل المفسدين بسم الله الرحمن الرحيم قال فاخرج منها فإنك رجيم قال فاخرج منها فإنك رجيم قال فاخرج 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 قال فاخرج منها فإنك رجيم وإن عليك اللعنة إلى يوم الدين قال فاخرج منها فإنك رجيم 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 فاخرج 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 قال فاخرج منها فإنك رجيم وإن عليك اللعنة إلى يوم الدين بسم الله الرحمن الرحيم قال فاهبط منها فما يكون لك أن تتكبر فيها فاخرج إنك من الصاغرين قال فاهبط 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 قال فاهبط منها فما يكون لك أن تتكبر فيها فاخرج 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 إنك من الصاغرين قال فاهبط منها فما يكون لك أن تتكبر فيها فاخرج إنك من الصاغرين فاخرج إنك من الصاغرين فاخرج إنك من الصاغرين
قال اخرج منها مذموما مدحورا قال اخرج 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 منها مذموما مدحورا. بسم الله الرحمن الرحيم. قال اذهب فمن تبعك منهم فإن جهنم جزاؤكم جزاء موفورا. قال اذهب 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 فمن تبعك منهم فإن جهنم جزاؤكم جزاء موفورا. இதை 7 முறை இன்ஷா அல்லாஹ் கண்ணை மூடிக்கிட்டு அமைதியாக கிபிலாவை நோக்கி உட்கார்ந்து கேளுங்க. மாற்று மத சகோதரர்களாக இருந்தால் இப்போ நான் ஓதிய இந்த விஷயத்தை முஸ்லீம்கள் எந்த திசையை நோக்கி தொழுவார்களோ அந்த திசையை நோக்கி கண்ணை மூடி உட்கார்ந்து கொண்டு நீங்கள் 7 முறை இப்போ நான் ஓதியதை கேட்டு பாருங்கள். பிரச்சனை இருக்கக்கூடியவங்க இதை முழுசாக கேட்க முடியாது. கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாச்சும் எஃபெக்ட் ஆகும். ஓதும் பொழுது வாந்தி வரலாம், தலைவலி வரலாம், உடம்புல அங்கே ஏதாச்சும் கிட்டுன்னு ஓடுற மாதிரி, எரியிற மாதிரி, அல்லது ஏதாச்சும் வலி, பெயின், ஏதாச்சும் எஃபெக்ட் ஏற்படும். அல்லது உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஏதாவது உருவங்கள் வந்து நின்று உங்களை அச்சுறுத்தலாம், பயமுறுத்தலாம், இப்படியான எஃபெக்ட் ஏற்படும். அப்படி ஏற்பட்டால் உங்களுக்கு சூனியம் அல்லது ஜின்னுடைய பிரச்சனைகள், ஷைத்தானுடைய பிரச்சனைகள் போன்ற ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஓதி சரி பண்ணிடுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.